கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்த கருப்பசாமி ஒன்றை நம்பி, சரியா, ஒரு முதலீடு யாரையும் கேட்காம நம்ம முதலீடு போட்டு வாகனமும் எடுத்தாச்சு. இல்லையா? எடுத்தாச்சு. யாரோட யோசனையும் இல்லாமல் முடிவு பண்ணி எடுத்துட்டேன். அதனால கருப்பசாமி நம்ம தொழில் பண்ணலாமா அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்தவன் போய் காலைல விடுவோம் போடு. சரிப்பா, அதனால தேங்காய் வியாபாரம் பண்ணலாமான்னு ஒரு யோசனை. அப்படியே இல்லையாப்பா? அதனால தேங்காய் வியாபாரம் நாளையிலிருந்து பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியாச்சு. அதனால காலதாமதம் யோசிக்கவே வேணாம். வாகனத்தை வந்து எடுத்துட்டீங்க. அதனால கருப்பசாமி உனக்கு நஷ்டம் இல்லாமல் ஒரு 45 நாள், ஒரு 1.5 மாத காலத்துக்கு வருமானம் எதிர்பார்த்த மாதிரி வராது. அவ்வளோதான். அதுக்கு மேல் கொண்டு நீ போடுறது மோசம் இல்லாமல் வருமானத்தை கொடுத்து நல்லபடியாக எல்லாருக்கும் முன்னாடியும் உனக்கு தொழிலும் அமைச்சாச்சு, வாரிசும் கருப்பசாமி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டார். முந்தானி போய் 2 வருஷம் போய். அதனால கருப்பசாமி இதில் கொடுத்துருக்கிறது மஞ்சள் மட்டும் நீ தேய்ச்சி குடிச்சிடணும். மற்றதை வந்து எல்லாம் சாப்பிடணும். சரியா? இதை பற்றி வெயிட் பண்ணி கேட்டுப்போம். உன்னோட இருப்பிடம் போகிற வரைக்கும் அதை அவுக்கூடாது. அப்படி போட்டு முடிஞ்சு வை. முப்பே மொழி நாம 120 நாள் முடிச்சு 121வது நாள் வரும்போது கரு உருவாகிற மாதிரி கருப்பசாமி நம்ம உருவாக்கி கொடுத்தாங்க. சரியா? நாம 120 நாள் 4 மாதம் முடியணும். 5வது மாதம் தொடங்கும் போது உனக்கு அடுத்த மாதமே கரு நின்று மறுபடியும் கலைஞ்சிடும். சரியா? அடுத்த மாதம் நிற்கும், ஆனால் கலைஞ்சிடும். 4வது மாதம் உனக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. சரியா? இந்தப்பா இது சனி மகிழ்ச்சி தோளோடு சாப்பிடணும். இன்னைக்கு போய் கூடயே வரணும். நாளையிலிருந்து நீ தொழில் பண்ணிடலாம். நாளையிலிருந்து இறங்கி செய். உனக்குள்ள வருமானத்தை நான் கொடுத்துறேன். கூடயே வரணும். கருப்பசாமி மறுபடி உத்தரவு